ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் அப்படின்றாலே மம்மாவுடைய விசேஷமான நாள். 24/6/1965 ஆண்டு தன்னுடைய சரீரத்தை விட்டு அவ்யக்த வதனவாசி ஆகிவிட்டார். அதனால தாதி குல்ஜார் தாதி மூலமாக அங்கிருந்து வதன செய்தி கொண்டு வந்தார். 6வது நாளாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அந்த அவ்யக்த ஸ்திதியில இருங்க, ஆத்ம அபிமானி ஸ்திதியில இருங்க. இந்த உலகத்தை மறந்து, உடமை மறந்து அழகாக சொல்ல சொல்ல அப்படியே வதனத்துக்கு போயிட்டு வாருங்கள். 6வது நாளாக 30/6/1965 ஆண்டினுடைய தாதி குல்ஜார் அவர்கள் சூட்சும வதனத்திற்கு சென்றார். அப்போ மம்மா அவர்கள் சாகார பாபாவிடமிருந்து சந்தித்து திரும்பி இருந்தார். சர்வசக்திவான் பாபா அவருக்கு செய்தி கூறிக்கொண்டிருந்தார். அப்போ தாதி குல்ஜார் சென்றவுடன் மம்மா தானே குழந்தைகளுடைய அன்பு நினைவுகளுடைய செய்திகளை கேட்டார். அது மட்டுமா, பார், நான் சாகார ரூபத்திற்கு பதிலாக இப்பொழுது சூட்சும ரூபத்தில் உதவியாளராக இருக்கிறேன் அப்படின்று மம்மா அவர்கள் குல்ஜார் தாதியிடம் பதில் சொன்னார். அதனால குழந்தைகளுக்கு என்னுடைய இந்த செய்தியை கொடுக்கவும் அப்படின்னு சொன்னார். அதாவது மம்மாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் மம்மா சொல்வது இதுதான். அதாவது சாகாரத்தில் சாகார பாபாவுடைய உதவியாளர்கள். இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் தான். அதனால முழு உதவியாளராகி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்று மம்மா அவர்கள் சூட்சும வதனத்தில் தாதி குல்ஜார் அவர்களிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அது மட்டுமா, சிறிய சிறிய விஷயங்களுக்காகவே அதிகமான முயற்சி, அதாவது பாபாவிடமிருந்து பெற்றிருக்க கொண்டிருக்க கூடாது அப்படின்று சொன்னார். அதாவது என்னுடைய பாகத்திலிருந்து தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அது மட்டுமா, நேரம் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. விநாசத்திற்கு மட்டுமல்லாது அந்த பிரச்சத்திற்கான நேரமும் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதனால தன்னை என்ன செய்யணும்? சம்பூர்ணமாக்குவதில் தீவிர முயற்சியாளரா ஆக வேண்டும். பிறகு தாதி குல்ஜார் அவர்கள் மம்மாவிடம் கேட்டார் கேள்வி. என்ன கேள்வி பார்க்கலாமா? சூட்சுமத்தில் குழந்தைகளான எங்களுக்கு எந்த விதமாக சேவை செய்கிறீர்கள் அப்படின்று தாதி குல்ஜார் அவர்கள் மம்மாவிடம் கேள்வி கேட்டார். இதுக்கு மம்மா என்ன பதில் சொல்லியிருப்பார்? அதற்கு விளக்கம் இப்போது நாம் கேட்கலாம். இப்பொழுது சூலமான சரீரத்திலிருந்து என்னுடைய பாகம் முடிந்து விட்டது. இப்பொழுது இருப்பது ஆத்மாக்களுடன் ஆத்மாவுடைய சம்பந்தம். அதாவது ஆரம்பத்தில் உனக்கு நினைவிருக்கும். அதாவது மம்மா உங்களுடைய ஆத்மாவோடு பேசினார். அதே போன்று இங்கு கூட சரி, இப்பொழுது ஒவ்வொரு குழந்தைகளுடைய ஆத்மாவை வெளிப்படுத்தி அவர்களுடைய கடுமையான அந்த சம்ஸ்காரங்களை எப்படி அழிக்க வேண்டும்? யோகா அக்னி மூலமாக அழிக்க வேண்டும். அந்த ஆன்மீக சக்தியினால் இருக்கக்கூடிய அந்த சேவை நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இதான் மம்மாவுடைய சேவைன்னா, பழைய கடுமையான சம்ஸ்காரங்கள் ஆன்மீக சக்தியினால் எரிக்கக்கூடிய சேவை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால நான் அனைத்தையுமே மறந்து விட்டேன் என்பது இல்லை. அனைவருடைய தோட்டமும் சரி எனக்கு எதிரில் இருக்கிறது. அதனால நீங்கள் அமிர்த வேளையில் ஒவ்வொரு ஆத்மாவையும் வெளிப்படுத்திக் கொண்டுள்ளேன். அதனால குழந்தைகள் நீங்களும் கூட எப்பொழுது ஆத்ம ரூபத்தில் இருப்பீர்களோ அப்பொழுது இந்த ஆன்மீக சேவை உணர முடியும் அப்படின்று மம்மா அவர்கள் தாதி குல்ஜார் அவர்களிடம் அவ்யக்த வதனத்துல அந்த பதிலை சொல்லிக் கொண்டு வருகின்றார். எதுவரை ஆத்ம ரூபத்தில் நிலைக்கவில்லையோ அந்த அனுபவம் செய்ய முடியாது.
அதனால விரும்பாவிட்டாலும் மம்மாவுடைய அந்த நினைவு உங்களை ஆத்ம ரூபத்தில் நிலைக்க வைத்துவிடும். பிறகு அந்த யோகயுக்த தேகி அபிமானி ஆக்கிவிடும். அவர்களுக்கு நன்கு அனுபவம் ஏற்படும். எப்படி என்றால், மம்மா நம்முடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். மம்மா அவர்கள் நம்முடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். இது போல பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு பிறகு மம்மா அவர்கள் நகைப்பெட்டியை திறந்தார் வதனத்துல. அதில் நகைகளுடைய செட் நிறைந்து காணப்பட்டது. அந்த செட்டு எல்லாம் அப்படி அற்புதமாகவும் அலௌகிகமாகவும் இருந்தது. பிறகு மம்மா சொன்னார், நான் முழு நாளும் இந்த திவ்ய குணங்கள் எண்ணக்கூடிய நகைகளினால் குழந்தைகளால உங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்று மம்மா அவர்கள் குல்ஜார் தாதியிடம் இதுதான் அவ்யக்த வதனத்தில் என்னுடைய சேவை அப்படின்று அழகாக 6வது நாளான 30/6/1965 ஆண்டுடைய விஷயத்தை அவ்யக்த வதனத்திலிருந்து அன்றைய நாளில் நமக்கு தாதி குல்ஜார் அவர்கள் அழகாக அந்த செய்தியை நம்மிடம் கொண்டு சேர்த்தார். இது போல மம்மாவுடைய சேவை நம்முடைய ஆத்மாவுடைய அலங்காரங்களை செய்து கொண்டு வருகிறார். இந்த செய்தி மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். நாளைக்கு 7வது நாளை பற்றி பார்க்கலாம். என்ன விசேஷம் அப்படின்று. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஜூன் மாதம் அப்படின்றாலே மம்மாவுடைய விசேஷமான நாள். 24/6/1965 ஆண்டு தன்னுடைய சரீரத்தை விட்டு அவ்யக்த வதனவாசி ஆகிவிட்டார். அதனால தாதி குல்ஜார் தாதி மூலமாக அங்கிருந்து வதன செய்தி கொண்டு வந்தார். 6வது நாளாக இன்றைக்கு நாம் பார்க்கலாம். அந்த அவ்யக்த செய்தியில இருங்க, ஆத்மா அபிமானி செய்தியில இருங்க. இந்த உலகத்தை மறந்து, உடமை மறந்து அழகாக சொல்ல சொல்ல அப்படியே வதனத்துக்கு போயிட்டு வாருங்கள். 6வது நாளாக 30/6/1965 ஆண்டினுடைய தாதி குல்ஜார் அவர்கள் சூட்சும வதனத்திற்கு சென்றார். அப்போ மம்மா அவர்கள் சாகார பாபாவிடமிருந்து சந்தித்து திரும்பி இருந்தார். சர்வசக்திவான் பாபா அவருக்கு செய்தி கூறிக்கொண்டிருந்தார். அப்போ தாதி குல்ஜார் சென்றவுடன் மம்மா தானே குழந்தைகளுடைய அன்பு நினைவுகளுடைய செய்திகளை கேட்டார். அது மட்டுமா, பார், நான் சாகார ரூபத்திற்கு பதிலாக இப்பொழுது சூட்சும ரூபத்தில் உதவியாளராக இருக்கிறேன் அப்படின்று மம்மா அவர்கள் குல்ஜார் தாதியிடம் பதில் சொன்னார். அதனால குழந்தைகளுக்கு என்னுடைய இந்த செய்தியை கொடுக்கவும் அப்படின்று சொன்னார். அதாவது மம்மாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் மம்மா சொல்வது இதுதான். அதாவது சாகாரத்தில் சாகார பாபாவுடைய உதவியாளர்கள். இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் தான். அதனால முழு உதவியாளராகி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்று மம்மா அவர்கள் சூட்சும வதனத்தில் தாதி குல்ஜார் அவர்களிடம் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அது மட்டுமா, சிறிய